பௌர்ணமி அப்படின்னாலே இது வந்து முழுக்க முழுக்க சந்திரனாதிக்கம். அதனால இது நம்மளுடைய பிரபஞ்ச தாய் அப்படின்னா அம்பாள், பார்வதி தேவி. அதேபோல சிவபெருமான் அப்படிங்கிறது அமாவாசைக்குரிய அதாவது தெய்வம் அப்படின்னு சூரியனை வழிபடுபவர்கள் எல்லாமே அதனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை. இது 2 தான் ஜோதிட ரீதியாக இந்த பௌர்ணமினாலே அம்பாளுடைய அம்சம். இப்போ ஒவ்வொரு மாதமுமே ப அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சாக்த பக்தர்கள் வந்து 12 மாதத்திற்குமே நவராத்திரி கொண்டாடுவது வழக்கம். இதில் 4 நவராத்திரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது நிறைய காணொளியில் நம்ம இங்கேயே பதிவு பண்ணியிருக்கோம். அதுபோல் 4 நவராத்திரிகள் முக்கியமானது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மாதமுமே இந்த அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன கலசம் வச்சு இந்த சாக்த பக்தர்கள் தங்களுடைய வீட்டில் அம்பாள் வழிபாடு பண்ணுவாங்க. அது அப்படியே பூரணத்துவம் பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பௌர்ணமி. அதே போல் நம்மளுடைய மூதாதையர் வழிபாடு வம்சவிருத்தினாலே அப்பா சிவன் இதோட அந்த கனெக்டிவிட்டி வந்துடும் இல்லையா? அது எல்லாமே அமாவாசையில் தான் நம்ம பண்ணக்கூடியது. அதனால் பௌர்ணமினா நம்ம வந்து தெய்வமாக பார்க்கக்கூடிய பார்வதி தேவியையும், அமாவாசைனா சிவனையும் நம்ம வழிபடுறதுங்கிறது நம்மளுடைய முன்னோர் வழி.